Hello friends, welcome to C language Tamil tutorial part 21 நாச்சினோ. இதுவரை நம்ம பார்த்தோம்னா லாஸ்ட் கிளாஸில் கோ டு ஸ்டேட்மெண்ட் வரையும் பார்த்துருக்கோம். இப்போ இந்த கிளாஸ்லேருந்து இன்னும் ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பற்றி. ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட் பற்றி என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ன்றதுனால அதில் என்னென்ன வரும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பற்றி நான் எழுதியிருக்கேன். லூப்பிங்கில் வைல் லூப், டூ வைல் லூப், அப்புறம் ஃபார் லூப் அப்படின்னு 3 வகையான லூப் இருக்குது. அந்த ஃபார் லூப்பில் நெஸ்டட் ஃபார் லூப் ஒன்று, நார்மல் ஃபார் லூப் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வைல் லூப் பற்றி பார்ப்போம். இந்த லூப்பிங் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இஃப்பை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸானது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது அந்த இஃப்பில் எழுத வேண்டிய நிறையா லைன்ஸு இதில் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணுறேன். கிளியர் ஸ்க்ரீன் எழுதிடுறேன். ஏன்னா கிளியர் ஸ்க்ரீன் எதுக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்டீஜர் வேல்யூ ஏ அப்படின்னு எழுதிடுறேன். இப்போ இன்டீஜர் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஏவோட வேல்யூ 1 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ லூப் வைல் லூப் யூஸ் பண்ணுறேன். எப்படி யூஸ் பண்ணுறேன்ட்டு பாருங்கள். வைல் கண்டிஷன் பார்த்திங்கன்னா அதோட ரொம்ப ஈஸியானதுன்னு சொல்லலாம். அதாவது ஃபார் இஃப் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மேலே ரிப்பீட் ஆகாது. கெட் கேரக்டர் கேட்டு ப்ரோக்ராம் அவுட்புட் பண்ணிவிட்டு வெளியே போயிடும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. நம்ம ரிப்பீட் பண்ணி வேல்யூ கேட்டே இருக்கலாம். அது எப்படின்ட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஸ்லாஷ் என்ன யூஸ் பண்ணுறேன், ஏன்னா நியூ லைன் அப்படின்றதுக்காக. வெல்கம் டு லூப்பிங் அப்படின்னு எழுதுகிறேன். இப்போ A++ பண்ணிடுறேன். என்ன நடக்குது அப்படின்றத நான் அடுத்த இதில் சொல்கிறேன் பாருங்கள். printf அப்புறம் இன்னொரு சின்ன குட்டி ப்ரோக்ராம் மாதிரி program is end அப்படின்னு எழுதிட்டேன். இப்போ கெட் கேரக்டர் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா ஏன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு 1 என்ற வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த கண்டிஷன் ட்ரூ வரைக்கும் இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இங்கே இது வரும்போது வெல்கம் டு லூப்பிங் அப்படின்னு ஒரு டைம் பிரிண்ட் ஆகிரும். கீழே வந்ததுன்னு A++ ஆகும். A++ ஆனதுன்னு மறுபடியும் மேலே போகும். மேலே போயிட்டால் 2 இங்கே இருக்கும். 2ம் சின்னஸு. இது மாதிரி 5 டைம்ஸ் இது ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த ப்ரோக்ராம் இஸ் எண்ட் அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்க்கலாம். தெரிஞ்சுங்களா? ப்ரோக்ராம் இஸ் எண்ட் அப்படின்றது போட்டு 5 டைம்ஸ் இருக்குது. 5 டைம்ஸ் மட்டும் இல்லைங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 25 டைம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன்.